உயர்ந்த குலம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 2000க்கு முன்னாடி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில ஒரு தங்களோட வாழ்வியல், அதுக்கப்புறம் வந்து தாங்க இருக்கிற ஒரு பலம், அந்தந்த துறையில வந்து அவங்க சாதிச்சது, தான் தான் இங்க அதிகாரி அப்படின்ற இருந்ததெல்லாம் ஒரு உயர்ந்த குலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கை வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் போவே இல்லை. பட் அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டியை கடைப்பிடிச்சவங்க கூட நமக்கு வந்து உயர்ந்த குலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக இப்போ உள்ளவங்க எப்படி இருக்கான்னு சொல்லல. இப்ப விஷயத்த என்னன்னா, இந்த உயர்ந்த குலமா இருக்கிறவங்க என்னன்னா, இப்போ தங்களோட அடுத்த தலைமுறை வளர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வந்து பணம் சம்பாதிக்கிறதாகட்டும், பொருள் சேர்த்து வைக்கிறதாகட்டும், அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தையும் என்ன ஆகுதுன்னா, வளரும் போதே வந்து அந்த 15 வயசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஏதோ ஒரு துறையில வந்து என்கேஜ் பண்ணி வச்சிடறாங்க. ஒண்ணு வந்து பாட்டு, ஒண்ணு வந்து உள்ள படிப்பு, ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த 15 வயசுக்குள்ளேயே அவங்க என்கேஜ் ஆகிட்டு 20 வயசுக்கு மேல அவங்க அந்த ஃபீல்டில் இறக்கி விட்டு அவங்க வந்து வெற்றியடை வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு அடுத்த தலைமுறை, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை பிறக்க போறது என்ன குழந்தைன்னு கூட தெரியாது. அவங்களுக்காக வந்து பொருள் சேர்த்து தனக்கும் ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இந்த குணம் இருந்தாவே நீங்க ஒரு உயர்ந்த குலம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல எப்படி இருக்காங்கன்னா, இன்னைக்குன்றது இல்லை, ஒரு காலத்துல இருந்தவங்கன்னா ஒரு அன்பு, பாசம், ஒரு சொந்தம், இது மாதிரி இருந்த காலத்துல ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து அடுத்தது என்ன சேர்த்து வச்சிருக்கோமா அப்படின்றதுக்காக தான் இப்ப வந்து பாக்குறாங்க. போதும்பா, இருக்கிறவரையும் நல்லா வாழலாம்ப்பா, இதுக்கு மேல காசை சேர்த்து வச்சுட்டு என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டாவே, அது எவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து பிறந்தவங்களானாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்கு இருந்தீங்கன்னா நீங்க நம்ம உயர்ந்த குலமா நமக்கு சொல்றதுக்கு இல்லை. இது வந்து நான் ஜாதி பாகுபாடோ, மத பாகுபாடோ, இது மாதிரி ரிலீஜியஸோ அது சம்பந்தமாக சொல்லல. இந்த ஒரு குவாலிட்டி இருந்தாவே நமக்கு எல்லா விதமான கான்சியஸும் நமக்கு வந்துடும். எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு தொழில் ஆரம்பிச்சுன்னா ஒரு பணிவு வரும், ஒரு புத்திசாலியம் வரும். இந்த விஷயம் நம்மளை தன்னாலேயே ஆட்கொள்ள முடியும். போதும்பா, நான் வாழ்ந்த வரையும் ஒழுங்கா வாழ்ந்துக்கிறேன்ப்பா, இதுக்கு மேல என்னப்பா, போகும்போது என்ன எடுத்து போறேன், யாருக்கு அவசியத்தை வச்சு யார் சாப்பிட போறா அப்படின்னு வந்து அவங்க நினைச்சதே கிடையாது. ஆனா நமக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உயர்ந்த குலத்தை நோக்கி போகாம வேற ஏதோ ஒரு குலத்துக்காக போறோம். இப்பயும் நான் சொல்ல வர்றது வந்து ட்ரெடிஷ்னலா மக்கள் வந்து மதம், ஜாதி அந்த பாகுபாட்டுக்கே வரலங்க. பட் அந்த உயர்ந்த குலத்துல உள்ளவங்க அது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறாங்க. அந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நம்மளும் வந்து அந்த நோக்கத்தை பாணி அப்படின்னு போகலாம்.